கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோடு தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஆவியானவர் இந்த கூடுகை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை இந்த மாலை நேரத்தில் இந்த கூடுகையிலே செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், உயரத்தும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் தேவாதி தேவனே உம்மை உயர்த்துகிறோம். நீர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் பெரியவர், நீர் பரிசுத்த, நீர் உன்னத, நீர் உயர்ந்தவர் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேனைகளின் தேவனே நீ நல்லவர், 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 நல்லவர் அப்பா, நல்லவர் அப்பா. நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உம்மை உயர்த்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. எங்கள் நடுவிலே உலாவுவீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். பாடுவோம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண். எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி சொல்லுவோம். சேனைகளே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர். Once again, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர். உயர்த்துவோம். ஒருவராய் சாவாமை உள்ளவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். பாடுகள். ஒருவராய், ஆமென். சேரக்கூட ஒளிதனில் அகிலத்தை வார்த்தையால், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால், ஹல்லேலூயா, இயேசுவே உம்மை. சேர்ந்து உயர்த்துவோம். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், ஓ glory. சேனைகளின் கர்த்தர், holy, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர்.
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவுமேகாவும் மானவர், துவக்கமும் முடியுமானவரே. நீர் எங்கள் நடுவில் மகிமைப்படுவீரா. இந்த ஆரம்பத்தில் உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். அர்ப்பணிக்கிறோம். இருந்தவரும் இருப்பவரும், இருந்தவரும் இருப்பவரும், சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் அவன் சீக்கிரம் வரப்போகும். சபையாய் சேர்ந்து ஒரே சத்தமாய், சேனைகளே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தர். எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லா நாமத்திலும் மேலானவர். முழங்கால், இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுங்க இந்த மாலை நேரத்தில். அவர் நாமம் உயர்த்தப்படட்டும். எல்லா நாமத்திலும் மேலானவர். முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை. ஆமென். துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர். கரத்தை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர். ஒரு விசை கூட, சேனைகளின் கர்த்தர், சேனைகளே, நீர் பெருகணப்பா. உம்முடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்கள் நடுவில் எழுந்தருளுவீராக. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். பரிசுத்தர் பரிசுத்தரே. அப்படியே சொல்லுங்க, பரிசுத்தர் 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 பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் நீரே, நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே. சபையாய் சேர்ந்து உயர்த்துவோம். நீரே நீரே நீர் மாத்திரமே, நீரே. நல்ல கைகளை தட்டி நம் நடுவிலே எழுந்தருளி இருக்கிற தேவனுக்கு மகிமையா. முழு பலத்தோடு கரங்களை தட்டி நம்முடைய நடுவில் அவருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். நம்முடைய தேசத்தில் அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் எழுந்தருளுவாராக, கர்த்தர் எழுந்தருளுவாராக, கர்த்தர் கடாட்சிப்பாராக, கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வாராக. Glory Father, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்காய் ஜெயக்கொடி ஏற்றுகிறவர், எங்கள் நடுவில் பெரிய காரியங்களை இந்த மாலை நேரத்தில் நீர் செய்யும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும், நீர் மாத்திரம் உயர்ந்தருளும்.
நன்றி தகப்பனே. பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையா இந்த மாலை நேரத்திலே நீர் எங்களை கூடி வர செய்த தயவுக்காக நன்றி. இந்த கூடுகை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பரிசுத்தரங்கள் நடுவில் மகிமைப்படுவீராக. உங்க நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம், இந்த மாலை நேரத்தில் எங்கள் நடுவில் நீர் எழுந்தருளி எங்களை மாத்திரமல்ல, எங்கள் குடும்பத்தை மாத்திரமல்ல, எங்கள் சபையை மாத்திரமல்ல, எங்கள் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் ஒருமித்து ஒரு மனமாய் ஆண்டவரே ஒன்று சேர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. நீர் அழைத்து கொண்டு வந்து உடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிறவர்களும் தடையில்லாமல் வந்து சேர கர்த்தர் கிருபை செய்யும். ஆன்லைன் மூலமாக இணைந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல பிரசன்னத்தை அனுபவிக்க, உண்மையாய் ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்யும். எல்லா தடைகளை மாற்றும், எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தி தாரும். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 15வது நாள் ஜெபத்திலே வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் இந்திய தேசத்தை கர்த்தர் மட்டும் பாதுகாக்கிறார், கர்த்தர் நடத்துகிறார். ஆமென். இன்னும் முழுமையான ஒரு சுதந்திரம். இருளில் இருக்கிற ஜனங்கள் இன்னும் வெளிச்சத்தை காண வேண்டியது இருக்கிறது. பாவ கட்டுகள் தேசத்தை விட்டு மாற வேண்டியது இருக்கிறது. நம்முடைய தேசத்தில் சேமம் உண்டாக வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம் நாம் அவருடைய நாமத்தை நம்முடைய தேசத்திலே மகிமைப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை தேசத்திலே காண பண்ணுவார். ஆமென். யோவான்ல ஒரு வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது ஜனங்களை என் பக்கத்திலே இழுத்துக் கொள்வேன் என்று. ஆமென். அவர் உயர்த்தப்பட்டிருக்கும் போது, ஆமென், எப்படி சிலுவையில் அவர் உயர்த்தப்பட்ட போது நம்மை இழுத்து கொண்டாரோ, இப்பொழுது நாம் அவர் நாமத்தை உயர்த்தும் போது தேசத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் இழுத்துக் கொள்வார். அவன் சேர்ந்த ஆண்டவருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், தேசமே பயப்படாது மகிழ்ந்து கழிகூறு, சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்துவார். நல்ல கைகளை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோடு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு, சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம். நல்ல கையை தட்டி சொல்லுவோம். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு, தேசமே பலத்தினாலும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமமும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமமும் அல்லவே, ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே, ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு. பாடுங்கள். தேசமே, தேசமே, ஆமே சொல்லுவோம். தாய் மறந்தாலும், தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே, தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே, வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே. தேசமே, தேசமே பயப்படாது மகிழ்ந்து களிகூறு, தேசமே. ஆமென். சொல்லுவோம். கசந்த மாறா மதுரமாகும், கசந்த மாறா மதுரமாகும், கொடிய யோர்தான் அகன்றிடும், கசந்த மாறா
தூரமாகும், கொடியோர்தான் அகன்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே கிறிஸ்து இயேசு சிந்தையில், கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்தே என்றும் ஜீவிப்பா. கிறிஸ்து இயேசு அவருடைய சித்த மாத்திரமே தேசத்திலே நிறைவேறட்டும். ஆமென். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்தே உத்தம சாட்சியாய் விளங்கிடுவா. ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்தே உத்தம சாட்சியாய் வாழும். தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே கேட்கலாம். மாம்சமான யாவர் மீதும், மாம்சமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழியுவார். மாம்சமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழியுவார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், எழும்பி சேவையும் செய்திடுவார். ஆயிரம் ஆயிரம் ஹல்லேலூயா பாடும். தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே ஹல்லேலூயா. அப்படியே நம்பிக்கையோடு இந்த வார்த்தை சொல். கால் மிதிக்கும் தேசமெல்லாம், கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி. பாடுவோம். பறக்கட்டும் 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 சிலுவையின் ஜெயக்கோடு. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. once again பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கோடி. ஹல்லேலூயா. உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் எங்கள் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி. எழும்பட்டும் 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 கிதியோனின் சேனைகள். ஹல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுவோம். எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகளா. ஆமென். முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. கால் மிதிக்கும் தேசம், கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் செல்லட்டும் 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 செல்ல ஜெபசேனை துதி சேனையா. ஹல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவையா. ஹல்லேலூயா. செல்லட்டும் 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 ஜெபசேனை துதி சேனையா. ஹல்லேலூயா. வெல்லட்டும்
சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். கால் மிதிக்கும் ஆண்டவரே, எங்கள் நாட்களிலே நடக்கட்டப்பா, எங்கள் கண்கள் பார்க்கட்டப்பா. ஆமே, கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி சொல்லுவோம், திறக்கட்டும் திறக்கட்டும் திறக்கும் சுவிசேஷ வாசல்களா. வேலூயாய் வளரட்டும் 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 அபிஷேக திருச்சபைகளா. வேலூயா, திறக்கட்டும் 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 சுவிசேஷ வாசல்கள். ஆலேலூயா, வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகளா. லேலூயா, கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம். Yes Lord, hallelujah. ஆமென். கடைசி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம், பறக்கட்டும் 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 சிலுவையில் ஜெயக்கோள். ஹalleluya, உயரட்டும் 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 இயேசுவின் திருநாமம். ஆலே, ஒரே சத்தமாய் பறக்கட்டும் 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 ஜெயக்கோடி. ஹalleluya, உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹalleluya, கால் மிதிக்கும் தேசமெல்லாம் எங்கள் கர்த்தருக்கு சொந்தமாகும். ஆமென். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். கால் மிதிக்கும் இயேசுவின் நாமம் உயரட்டும். எங்கள் நடுவிலே எங்கள் தேசத்திலே உயரட்டப்பா. ஹalleluya, நல்ல கைகளை தட்டி அந்த நாமத்தை ஒருமித்து உயர்த்துவோம். இயேசுவின் நாமம் பறக்கட்டும், இயேசுவின் நாமம் உயரட்டும். இயேசுவே இயேசுவே, உம்முடைய நாமத்தை ஒருமித்து கூறுகிறோம், உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். என் இயேசுவே, நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமத்தை கோஷமிடுகிறப்பா. உம்முடைய நாமம் எங்கள் தேசத்தில் உயரட்டும், உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையில் உயரட்டும், உம்முடைய நாமம் எங்கள் கூடாரத்தில் உயரட்டும். கர்த்தர் மகிமைப்படுவீராக, கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஹalleluya, பல ஷதர பல கதரியாதர லேக்ரா பல பஷ்யதர பல கதரியாதர மனகதரியாதர. ஆவியானவரே உயரட்டும். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்தில். கர்த்தர் நம் நடுவிலே மகிமைப்படுவாராக. உம்முடைய நாமத்தை ஒருமித்து நாம் உயர்த்துவோம். உம்முடைய நாமம் உயரட்டும் ஆண்டவரே, இன்று மேன்மை அடைவதாக பாடுகிறோம். ஹalleluya, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரே சத்தமாய் ஹalleluya 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 ஹalleluya. யாவே யாவே ஹalleluya யாவே ஹalleluya. உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லே. சேர்ந்து உயர்த்துவோமா எல்லாரும் சேர்ந்து? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லே. கரங்களை உயர்த்தி ஹalleluya
எல்லாவற்றையும் மறந்து அவர் நாமத்தை உயர்த்தி, அவர் நாமம் எவ்வளவு தூரம் உயர்த்தப்படுகிறதோ, அவர் எவ்வளவு தூரம் மகிமைப்படுகிறாரோ. ஹல்லேலூயா, யாவே யாவே, ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. பெருங்காற்று மடங்கி போகும், பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். ரெண்டு கரத்தை உயர்த்தி சபை சத்த மாத்திரம் கேட்கட்டும். உங்க நாமம் உயரணும், உங்க நாமம். Yes Father, we praise your holy name. உம்முடைய நாமத்தை ஒருமித்து உயர்த்துகிறோம், பாடுவோம் அல்லேலூயா. நம்பிக்கையோடு சிங்கத்தின் கெபியிலும், சிங்கத்தின் கெபியிலும், தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும், தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது. அப்பா நாமத்தை சொல்ல விரும்புறவங்க கரத்தை உயர்த்தி சத்தம் உயர்த்தி இயேசுவே, இயேசுவே பாடுவோம். நம்பிக்கையோட அவ நாமத்தை சொல்லி சிறைச்சாலை அடைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது ஒரு விஷயம் கூட இந்த வார்த்தையை சொல்லுங்க, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உயர்த்தப்படும் போது எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. ஓ ஒரு விஷயம் கூட, சிறைச்சாலை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் லோராபலா சந்தரபலகதோரோ உயர்த்தும் போது ஆமென். சேர்ந்து ஒரே சத்தமாய் நாமத்தை உயர்த்துவோம். இயேசுவே, இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. Sing இயேசுவே, இயேசுவே Jesus உம் நாமமே பெருகணும்.
சத்தம் உயர்த்தி இயேசுவே இயேசுவே உம் நாமமே we praise your name உயரணும் அல்லேலூயா இயேசுவே இயேசுவே உங்க நாமமே பெருகணும் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் எஸ் ஃபாதர் நீர் மாத்திரம் பெருகணும் நீங்க மட்டும் உயரணும் நீங்க மட்டும் தான்ப்பா அந்த நாமம் தான்ப்பா எல்லாமே உங்க நாமம் நாங்கள் அறிந்தது போல எங்கள் ஜனங்கள் அறியட்டும் நாங்கள் ருசித்தது போல எங்கள் ஜனங்கள் ருசிக்கட்டும் glory கரத்தை உயர்த்தி அசைத்து ஹalleluya ஹalleluya அப்படியே ஆராதிக்க பார்க்கலாம் ஹalleluya 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 யாவே யாவே ஹalleluya ரபலபோ சந்தரபலகதரா ரெகரமலகதரியாதரா once again hallelujah 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 உயர்த்துகிறோம் நாமத்தை hallelujah we praise your name glory bala shantara bala gadariadara rebara handara gadariadara ரெண்டு கரத்தை உயர்த்தி ஒரு விசை கூட இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா இயேசுவே இயேசுவே உங்க நாமமே பெருகணும் அப்படி கரங்களை உயர்த்தி அசைத்து ஹalleluya ஹalleluya மகிமை விளங்குவதாக மகிமைப்படுவீராக தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுவீராக தேவன் மகத்துவத்தை வெளிப்படுத்துவீராக உம்முடைய அதிசயமான கிரியைகள் நடப்பதாக துதிக்கும் போதே இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கும் போதே அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் வாசல்கள் திறக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹalleluya மகிமை 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 நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய நாமத்தை உயர்த்த விரும்புகிற தேவ பிள்ளைகள் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள் இதோ மகிமை விளங்குகிறது மகிமை விளங்குகிறது மகிமை விளங்குகிறது ரிகரபலபோ சந்தரபல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 போ தெரியாத உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம் தேவனே எழுந்தருளி சீயோனுக்கு தயை செய்யும் காலத்தில் சீயோனை கேட்டு மகிழ பண்ணுகிற காலத்தில் எங்களை நடத்துவீராக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்து உங்க நாமம் உயரட்டும் உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஹalleluya கடைசி உங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடைய பாடுவே பாடுவோ அல்லே இப்ப பாடுங்க ஹalleluya ஹalleluya ஆண்டவரே எங்க சபையில எங்க குடும்பத்துல எங்க வாழ்க்கையில எங்கள் தேசத்துல இன்றென்றும் உம்முடைய நாமம் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கட்டும் ஹalleluyaவே ஹalleluya யாவே ஆமென் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் Thank you Father எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படும் தொடர்ந்து வார்த்தை கொண்டு எங்களோடு இடைபடும் பேசும் இதற்காய் ஜெபிக்கணுமோ ஜெபிக்கவையும் எங்களை உருவாக்கும் ஆசீர்வாதம் வந்திருக்கிற இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவோடு அனுப்புங்க தாழ்த்துக்கிறோம் நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் Praise God. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah.
ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த 15வது நாள் கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுப்பா, மைக் அட்ஜஸ்ட் பண்ணு. வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர். நம்முடைய தேசத்துக்கு சுதந்திரம் கிடைத்து இன்னைக்கு எத்தனை வருஷம்? 78 ஆண்டுகள். ஆமென். கர்த்தர் நல்லவர். தேசத்தை கர்த்தர் நேசிக்கிறார். நல்ல ஒரு தேசத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு தந்த இந்த நல்ல தேசத்துக்காக கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கிருபையாய் நடத்தி வருகிறார். விசேஷமாய் உண்மையான விடுதலை என்பது அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறது தான் உண்மையான விடுதலை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அவர்களுடைய புறப்படுதலை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 41வது வசனத்திலே இப்படி சொல்லப்படுகிறது. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சேனைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிமைத்தன கட்டு ஒருவன் கழுத்திலிருந்து விலகும் போதே அவனுடைய அடையாளம் மாறுகிறது. ஆமென். வெள்ளைக்காரங்க கையிலிருந்து இந்திய தேசம் விடுவிக்கப்பட்டு 78 ஆண்டுகள் ஆகிறது. வெள்ளைக்காரன் கையிலிருந்து மட்டும் இன்னும் இருக்கிறது. பாவக்கட்டு, சாபக்கட்டு, அடிமைத்தன கட்டு, பலவிதமான கட்டுகள், அறியாமை என்னும் இருளின் கட்டு. இதெல்லாம் மாற அன்னைக்கு கத்தியின்றி ரத்தமின்றி போராடினார்கள். நம்ம தேவ சமூகத்தில் போராடணும். எரேமியா 29வது அதிகாரத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 29வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். அதற்கு சமாதானம் இருக்கையில். நம்ம வீட்டில் பிரச்சனைனா நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? நம்ம வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் மைக் அட்ஜஸ்ட் பண்ணு. நம்ம வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. வேலை முடிச்சுட்டு வீட்டில் சந்தோஷமாக வருவோம். ஆனால் வீட்டில் இருக்கிற 2 பேர் முகத்தை வட துருவத்திலும் தென் துருவத்திலும் அப்படி திருப்பி வச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம எந்த துருவத்தில் திருப்பேன்னு யோசித்துட்டு இருப்போம். வீட்டில் ஒரு சிறையிருப்பு இருந்தால் நம்முடைய சமாதானம் அடிபடும். எனவே தான் அதே போல தான் தேசத்தில் ஒரு பிரச்சனைனா அந்த தேச கொடிகள் அனைவரும் பாதிக்கப்படுவாங்க. கடந்த மாதத்தில் மியான்மர் தேசத்துக்கு ஊழியத்துக்காக போக கர்த்தர் கிருபை செய்தார். அங்குள்ள பிரச்சனை அது வேற பிரச்சனை, அது பெரிய பிரச்சனை. அந்த ஜனங்களுடைய பாதிப்பு, அந்த ஜனங்களுடைய வேதனை, அந்த ஜனங்களுடைய கண்ணீர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக கூட அங்கிருந்து ஒரு சகோதரி ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. ரொம்ப வேதனையா இருந்தது. பாருங்க, ஒரு தேசம் பாதிக்கப்படும் போது அங்க இருக்கிற ஜனங்களுக்கும் பாதிப்பு. எனவேதான் தேசத்தின் மீட்புக்காக, தேசத்தின் சமாதானத்துக்காக, தேசத்தின் சேமத்துக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம்
இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு விசை கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, எங்கள் தேசத்தில் தேவ சமாதானம் தங்க வேண்டும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி செபிக்கலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் தங்கும் ஆண்டவரே இடமா எங்கள் தேசம் மாறுவதாக. எல்லாரும் வாய்களை திறந்து Thank you Holy Spirit, thank you Holy Spirit. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லைகளில் சமாதானம், தேச எல்லைகளில் சமாதானம். நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுகிறோம். எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்குங்கப்பா. நல்ல பாதுகாப்பு உண்டாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் அனுகிரகம் செய்வீராக, நீர் அனுகிரகம் செய்வீராக. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. சத்துருவின் ஊடுருவல் இராதபடிக்கு, இருளின் ஆதிக்கம் தேசத்தில் இராதபடிக்கு உம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணும். கிருபையாயிரும் ஆண்டவரே, கிருபையாயிரும் ஆண்டவரே, கிருபையாயிரும் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக, நீர் எழுந்தருளுவீராக. எங்கள் தேசத்தில் சேமத்தை தாரும், சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். எல்லை பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாவதாக. மதத்தின் பெயர்ல, ஜாதியின் பெயர்ல, இனத்தின் பெயர்ல, மொழியின் பெயர்ல ஆண்டவரே எந்த கலவரங்களோ எந்த பிரச்சனைகளோ உண்டாகாதபடிக்கு ஒரு சமாதானத்தை தருவீராக. தேவன் எழுந்தருளி கிரியை செய்யும், தேவன் எழுந்தருளி கிரியை செய்யும். உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்படும், உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி செய்யும். அப்படியே கைகளை உயர்த்தி ஆட்சியாளர்களுக்காக ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஆளுகை செய்யணும். தகப்பனே, ஒவ்வொரு பொறுப்புகளிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக, தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம். தேசத்துக்கு நன்மையை கொடுக்கிற காரியங்கள் திட்டமிடப்படுவதாக, அது செயல்படுத்தப்படுவதாக. நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே, நீர் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. தேவனுக்கு பயப்படுகிற பயமும் நன்மை நிறைந்த இருதயமும் ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்படுவதாக. நீர் ஆட்கொள்ளும், கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும். அறியாமை என்னும் இருள், மூட பழக்க வழக்கங்களில் கட்டப்பட்ட நிலைமை எங்கள் தேசத்தை விட்டு அகலுவதாக, அகலுவதாக. கர்த்தர் கிருபை செய்யும், நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் எஃபெக்ட் கம்மி பண்ணு. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 30வது அதிகாரம், அதனுடைய 3வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்ளுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி. சிறையிருப்பு இந்த மாலை வேளையில பேசும்படி நேற்று இரவில் ஆவியானவர் சிந்தையில கொண்டு வந்த வார்த்தை. எல்லாரும் கவனிக்கணும்.
நமக்கு டைம் இல்லை. கொஞ்ச நேரம் வசனத்தை தியானித்து நம்ம கொஞ்ச நேரம் அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். இந்த சிறையிருப்பில் இருக்கிறது வரைக்கும் நாம் நினைக்கிறது ஒன்றுமே நடக்காது. நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது, வாய்க்கப்பட வேண்டியது வாய்க்கப்படாது. சிறையிருப்பில் இருக்கிறது வரைக்கும் நமக்கு எது ரொம்ப பிடிக்காதோ அதுதான் நடக்கும். சிறையிருப்புனாலே அடைக்கப்பட்ட நிலை, வளர முடியாத, முன்னேற முடியாத, விடுதலையோடு எதுவும் செய்ய முடியாத நிலை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். எந்த சிறையிருப்பையும் யாரால திருப்ப முடியும் அப்படின்னா நம் தேவனாகிய கர்த்தரால் திருப்ப முடியும். முதலாவது நம்முடைய சிறையிருப்பு மாற வேண்டும். கொஞ்சம் எஃபெக்ட் கம்மி பண்ணு. தேசத்தின் சிறையிருப்பு மாற வேண்டும், சபையின் சிறையிருப்பு மாற வேண்டும். சிறையிருப்புக்குள் நாம் அகப்படும் போது நமக்கு தெரியும், இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருந்தாங்க. பார்வோன் அவனுக்கு தோணுதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். வாதை இருந்த போதிலும் கூட அவன் நினைச்சதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். வாதை அனுப்பப்பட்டது இஸ்ரவேலருக்கு ஃபேவராக. அப்படி இருந்தும் திடீர்னு வைக்கோல ஸ்டாப் பண்றான், ஜனங்களுக்கு வேலையை அதிகரிக்க பண்ணுகிறான், கொடுமைப்படுத்துகிறான். சிறையிருப்பு, ஜனங்கள்லாம் அழுறாங்க, கூக்குரலிடுறாங்க. இந்த சிறையிருப்பு ஏன் வருது, எதனால வருது? 2 நாளாகமும் 29வது அதிகாரம் 5 முதல் 9 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகனபலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய கடுங்கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். இந்த சிறையிருப்பில் இருக்கிறவர்களுக்கு அனுபவிக்கிற காரியங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. துயரம், திகைப்பு, பழிப்பு. பழிப்புன்னா தூற்றுதல், நிந்தை. 9வது வசனம், இதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமாரரும் நம்முடைய குமாரத்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள். இது நிமித்தம், எது நிமித்தம்? கர்த்தருக்கு முதுகை காட்டினார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில், வாசிங்க, அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேல் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில சிறையிருப்புக்கு காரணம் இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. என் பர்சனல் லைஃப்ல ஆராதனை ஜெபம் எல்லாம் கட் ஆயிட்டுன்னா நான் சிறையிருப்புக்குள்ளே போவது உறுதி. இன்னைக்கு அநேகருக்கு ஆராதனை என்பது சர்ச்சில் அட்டன் பண்றதுல மட்டும்தான் இருக்கு.
அதனால தான் திகைப்பு, துயரம், பழிப்பு. வாழ்க்கையில் பயம் மாறவே மாட்டேங்குது. ஏன்னா சிறையிருப்பில் இருக்கும். எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது என்கிற ஒரு பயம் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்குமானால் நாம் எங்க இருக்கிறோம் தெரியுமா? சிறையிருப்புக்குள்ள இருக்கிறோம். துயரம், துக்கம் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்குமானால் நம்ம எங்க இருக்கிறோம் தெரியுமா? சிறையிருப்பில் இருக்கிறோம். நிந்தை, தூற்றுதல், பழிப்பு நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்குமானால் நம்ம எங்க இருக்கிறோம் தெரியுமா? சிறையிருப்பில் இருக்கிறோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த சிறையிருப்பு எப்படி மாறும்? சங்கீதம் 14:7 சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. சிறையிருப்பு மாறணும்னா அவர் சமூகத்திலிருந்து ரட்சிப்பு வரணும். வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. புலம்பல் 3 ஒரு வார்த்தை உண்டு. அதனுடைய 49, 50 வசனங்கள். கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. அவர் சமூகத்திலிருந்து கர்த்தர் நினைத்தால் மட்டும்தான் சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறுத்தப்படுகிறதா, தொடர்கிறதா? திகைப்பு, துயரம், பழிப்பு. 3 சொல்லுங்க. திகைப்புன்னு என்ன சொன்ன? ஹை மிட்டு, லோ மிட்டு. எப்போ அடுத்து என்ன நடக்குமோ என்கிற பயம், அதுதான் திகைப்பு. டாக்டர்கிட்ட செக் பண்ண போகும்போது டாக்டர் சொல்றாங்க, கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு, எதுக்கு நீங்க ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. நார்மலாக டெஸ்ட் எடுக்கும்போது ஒன்றும் தெரியாது. ஆனால் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு நீங்கள் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? டெஸ்ட் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் வரது வர பக்கு பக்குன்னு இருக்கும். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ? ரிப்போர்ட் வந்துட்டா எந்த மெசேஜ் வந்தாலும் நமக்கு எப்படி இருக்கும்? ஏதோ நியாய தீர்ப்பு வந்த மாதிரி இருக்கும். ஆமென். இதான் திகைப்பு, பயம். நைட்டு படுத்து தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு எழுப்பி உட்கார்ந்து இருப்போம். திகைப்பு. இது ஒரு சிறையிருப்பின் அனுபவம். சங்கீதம் 4 கடைசில தாவீது இப்படி சொல்லுகிறார், சமாதானத்தோடு படுத்துக் கொண்டு நித்திரை செய்வேன். இப்ப யாரும் தூங்க வேண்டாம், அவரை சொல்றது. கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். இது எப்போ எழுது? 3-4 சங்கீதம் சேர்த்து படிக்கும்போது தெரியும் அவ்வளவு பிரச்சனை. 3:1 வாசிங்க. என் சத்துருக்கள் எவ்வளவு, எனக்கு பிரச்சனை 1-2 கிடையாது, எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். அந்த 3வது அதிகாரத்திலே சொல்றாரு, படுத்து கொண்டேன், நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். நான் படுத்தேன், எனக்கு நித்திரை வரவில்லை என்று சொல்லவில்லை. அதன் அர்த்தம் என்னன்னா, பிரச்சனை 1000 இருந்தாலும் தாவீது சிறையிருப்புக்குள்ள இல்ல. ஆனா இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருந்தது மாதிரி இல்ல,
ஆனா என்ன இருக்குன்னா அந்த பயம் நம்மை பிடித்து கொண்டே இருக்கிறது. கோவிட்ல வெளியே போனா பயம், கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டில் இருந்தா பயம், வேலை போயிருமோ, ஒவ்வொரு பயம், எல்லாத்துக்கும் பயம். அதை பத்தி இன்னொரு நாள் நம்ம பேசலாம். ஆனா இந்த திகைப்பு சிறையிருப்புக்குள்ள இருக்கிறது வரைக்கும் அது பிடித்து கொண்டே இருக்கும். என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ. பிள்ளை வயிற்றுல இருக்கும் போது டெலிவரியை நினைச்சு பயம், டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் பிள்ளைய வளர்க்கறது நினைச்சு பயம், பிள்ளை கொஞ்சம் வளர்ந்தது அட்மிஷன் கிடைக்குமான்னு பயம், அட்மிஷன் கிடைச்சதும் ஃபீஸ் கட்டணுமேங்கிற பயம், சரி பிள்ளை ஸ்கூல் முடிச்சாச்சு அடுத்து ரிசல்ட் பயம், ரிசல்ட் வந்தாச்சு காலேஜுக்கு சீட்டு கிடைக்குமான்னு பயம், அதுவும் கிடைச்சாச்சு பிள்ளை ஒழுங்கா காலேஜுக்கு போவாளான்னு பயம், காலேஜுக்கு போய் பாஸ் ஆயாச்சு அடுத்து கெட்டி கொடுக்கணுமேங்கிற பயம், கெட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி நாளைக்கு பெட்டி எடுத்துட்டு வருவாளான்னு பயம். மொத்தத்தில் பயம். ஆமே, இந்த திகைப்பு இது மாறணும். இதான் சிறையிருப்பு. நம்ம சிறையிருப்புன்னு நம்மளை அப்படி சிம்சோன மாதிரி 2 பில்லர் கடையில இப்படி கட்டி வச்சிருப்பாங்க. உடனே ஆண்டவரை இப்போ இறங்கும் உடனே சிறையிருப்புங்கிறது தான் திகைப்பு. தேசத்தில் என்ன நடக்குமோங்கிற பயம். ஒவ்வொரு முறை திடீரென்று கவர்மெண்ட் ஒரு அறிவிப்புன்னு சொல்லும் போது எல்லாருக்குமே பயம். என்ன குண்டை தூக்கி போடுறாங்களோ தெரியாது. மொத்தத்தில் அது திகைப்பு. திகைப்பு, துயரம். சிலர் சொல்லுவாங்க, நான் நிம்மதியா சிரிச்சு ஒரு வெளிநாட்டில் ஒரு மினிஸ்ட்ரிக்காக கொஞ்சம் எஃபெக்ட் கம்மி பண்ண, சவுண்ட் ரூம்ல பேசிட்டு இருக்க கூடாது. வெளிநாட்டில் மினிஸ்ட்ரிக்காக போயிருக்கும்போது ஒரு 1/2 hour ஒரு ஃபேமிலி என்கிட்ட வந்திருந்து பேசினாங்க. பேசி அவங்க மனம் விட்டு சிரிக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷம். இப்படி போகும்போது சொல்றாங்க, நாங்கள் இங்கே இப்போதான் சிரிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நல்ல வேலை, பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, ஆனால் ஒரு துயரம், ஒரு துக்கம் இருந்துட்டே இருக்கு. நம்முடைய வாழ்க்கை இந்த சிறையிருப்புக்குள்ளே இருக்கும் வரைக்கும் நம்மளால எதுவுமே சுதந்திரிக்கவே முடியாது. ஆவியானவர் கொடியேற்றுவேன் என்று வாக்கு தந்திருக்கிறார். ஆவியானவர் கொடியேற்றுகிறார். ஆமென். கர்த்தர் இந்த சிறையிருப்பை மாற்றணும். சிறையிருப்பு மாறணும்னா சங்கீதம் 85:1 சொல்லப்பட்டிருக்கிறது. 85:1 வாசிங்க. உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை, நல்ல கவனிங்க, அவர் பிரியம் வைக்கணும். அவர் பிரியம் வைத்து தான் திருப்புவார். என் மேல் அவர் பிரியம் வைக்கலன்னா என் சிறையிருப்பு தொடரும். என் மேல் அவர் பிரியம் வைப்பார் என்றால் என் சிறையிருப்பு இன்று முடிவு வரும். ஹல்லேலூயா. உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து, தேவன் பிரியப்பட நம்ம என்ன செய்யணும்? வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஓசியா 14வது அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை கொஞ்சம் வேகமாய் வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அடுத்த வசனம். அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை. எங்கள் கைகளின் கிரியைகளை
சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் யாரு? வழி தெரியாதவன், ஃபாதர்லெஸ் போட்டிருக்கு ஆங்கிலத்தில். தகப்பன் இல்லாதவன், அனாதை. இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனை அசீரியன் கிட்ட போறது, எகிப்தியன் கிட்ட போறது. நம்ம பிரச்சனை என்னன்னா, எங்கெல்லாம் போக முடியுமோ எல்லா இடத்துலையும் போயிட்டு வர வழி இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட வரோம். ஆண்டவர் சொல்ற முதல்ல இதுல இருந்து மனம் திரும்பு, இதுல இருந்து மனம் திரும்பு. இந்த கடைசியா ஆண்டவர்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்க பாரு, அதை நீ ஃபர்ஸ்டா வச்சுட்டேன்னா கர்த்தர் உன்மேல் பிரியமா இருப்பார். ஆண்டவர் எப்படி வைப்பாங்க? நாங்க பார்க்காத டாக்டர்ஸ் இல்ல, கடைசி ஆண்டவரே கதின்னு வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்வார் இது சதி. அதாவது எகிப்தில போய் பார்த்தாச்சு, அசீரியன்ட்ட போய் பார்த்தாச்சு, அவங்க கிட்ட போய் பார்த்தாச்சு, இவங்க கிட்ட போய் பார்த்தாச்சு, வாய்ப்பே இல்லைன்னு வரும்போது ஆண்டவரே இரக்கம் செய்ய மாட்டீரோ? ஆண்டவர் சொல்லுவார், இங்க பாரு டயலாக பாரு, அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை. எந்த சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான். நீ கர்த்தரிடத்தில் திரும்ப, ஆண்டவர்கிட்ட வா, வார்த்தைகளை கொண்டு. இனி நாங்க எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்ல மாட்டோம். எங்க கையின் கிரியைகளை பார்த்து நம்ம சொல்லுவோம். அப்படி சில நேரத்தில் தோணும்ல நமக்கு, என்ன மாதிரி பண்றேன் சொல்ல மாட்டோம். ஆண்டவரே நான் திக்கற்றவன், ஆண்டவரே அப்படி வந்துடணும். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே, எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில். Glory, hallelujah. என்னை நடத்தியதே. திக்கற்றவன் அப்படி வரணும். எனக்கு யாரெல்லாம் ஆண்டவரே? ஆண்டவரே நான் யார் தெரியும்ல? எங்க அப்பா ஈசாக்கு, எங்க தாத்தா ஆபிரகாம். இப்படி எல்லாம் வரக்கூடாது அவர்கிட்ட. திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவான். ஆண்டவரை நான் திக்கற்றவன், எனக்கு தெரியாதுப்பா. இப்படிதான் யோசபாத் வந்து நின்றான். நாலா பக்கமும் சத்துருக்கள் சூழ்ந்துட்டாங்க, ஒரு திசையில் இருந்தில்ல. யோசபாத் ஜனங்கள் எல்லாம் கூட்டி தேவ சமூகத்தில் வந்து நின்று 2 நாளாகமம் 20:12 இப்படி சொல்லுகிறான். அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுக்கு தெரியலப்பா, நிற்க பலன் இல்லை, திக்கற்றவனாக. அதாவது நான் ஆண்டவரை எப்படி நம்பணும் தெரியுமா? நீங்க என்ன தூக்கி விட்டாதான் உண்டு, நீங்க என்ன காப்பாத்தினாதான் உண்டு, நீங்க எனக்கு விடுதலை தந்தாதான் உண்டு. இப்படி வரணும். இப்படி வந்தா இன்னைக்கு ஓசியா 14:3 வாசியுங்கள். அசீரியா எங்களை ரட்சிப்பது 4வது வசனம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். இன்னும் வார்த்தை பாருங்க. இந்த சீர்கேடு என்ன தெரியுமா? பேக் ஸ்லைடிங், பின்மாற்றம். கர்த்தர் நல்ல ஒரு வேலையை தந்தா அந்த வேலையை நம்புறது,
ஆசீர்வாதத்தை தந்த ஆசீர்வாதத்தை நம்புறது, சீர்கேட்ட குணமாக்கணும். சீர்கேடு குணமாகும் போது சிறையிருப்பு மாறும். ஆண்டவர் சொல்லுகிறார், I will love them freely. இந்த வார்த்தை என்கிட்ட பேசினது எப்படின்னா, எனக்கு உன்னை ஃப்ரீயா லவ் பண்ண முடியணும் அப்படிங்கிறார். நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனா அந்த ஃப்ரீடம் உன்கிட்ட எனக்கு வேணும். அப்படின்னா நீ யாரா வந்து நிக்கணும் தெரியுமா? திக்கட்டவனா வந்து நிக்கணும். ஆமே, ஆண்டவர்கிட்ட அப்படிதான் வந்து நிக்கணும். இங்க பாரு, ஆண்டவரே என்ன நேசிக்கிறீங்களா? நேசிக்கிறேன்பா, ஆனா உன்கிட்ட எனக்கு அந்த ஃப்ரீடம் இருந்தது மாதிரி தெரியல. அந்த இடத்துல வேற யாரெல்லாமோ வந்து சுத்தி கவர் பண்றாங்க. உன் சீர்கேட்ட நான் குணமாக்கணும். எனக்கு வந்து ஃப்ரீயா உன்னை நேசிக்கணும், ஃப்ரீயா உன்னை லவ் பண்ணணும். அதுக்கு நீ எப்படி வந்து நிக்கணும் தெரியுமா? எனக்கு யார் உண்டு, இப்படி வரணும். பாடுங்க. கலங்கின என்னை நடத்தியதே, எனக்கு யார் உண்டு. ஜீசஸ் என்னை நடத்தியதே, உடைத்தீர் உடைத்தீர் உருவாக்கினீ, சிற்றித்தீர் சீர்படுத்தினீ, புடமிட்டீர் புதிதாக்கினீ, பிரித்தீர் பிரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு. ஆமென். Glory. திக்கற்றவன். இந்த வேர்டு வந்து நம்ம விரும்பாத வார்த்தை. ஃபாதர்லெஸ், அனாதை, திக்கற்றவன். ஆனா இருக்கிறாங்க, நமக்கு எல்லா உறவுகளும் இருக்கிறாங்க. ஆனா தேவனிடத்துல தேவனுடைய உறவை நாம் கொண்டாடுவதற்கு எந்த உறவுகளும் தடையாக வரக்கூடாது. தேவனுடைய உறவு எனக்கும் ஆண்டவருக்கு இடையில நமக்கு தெரியணும், எங்க லைன் போடணும். இல்லைன்னா நம்ம எதுக்குள்ள அகப்படுவோம் தெரியுமா? சிறையிருப்பு. சிறையிருப்புக்குள்ள அகப்பட்டுட்டோம், வெளியே வரணும். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் பிரியம் வைத்து யாக்கோவின் சிறையிருப்பை திருப்பினீர். பிரியம் வைக்கணும், ஆண்டவர் பிரியம் வைக்கணும். யாக்கோபுக்கு என்று ஒரு சிறையிருப்பு இருந்தது. ரொம்ப முக்கியமான வார்த்தை. யாபோக்காட்டின் கரையில யாக்கோபு வருவார், நமக்கு தெரியும். அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அங்கே அவனை ஆசீர்வதித்தார் அப்படின்றது. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். உண்மையிலேயே அங்க யாக்கோபு யாரா நிக்கிறான் தெரியுமா? திக்கற்றவனா நிக்கிறான். இதான் உண்மை. நீங்க யாக்கோபு பாத்தீங்கன்னா, ஏசா என்ன சொல்லுவார் யாக்கோபை குறித்து? 27வது அதிகாரம்
36வது வசனம். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரி அல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். ஏசா என்ன சொல்றான்? மோசம் போக்கி எடுத்தவன். இந்த அடையாளம் அவன் மேல இருக்கு. யாக்கோபால எப்படிங்க சாட்சி சொல்ல முடியும்? அவன் எடுக்கலைனாலும் சேஷ்டபுத்திர பாகம் அவனுக்கு தான் வரும். அது தேவன் வைத்த திட்டம். ஆனாலும் நம்ம கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் மக்கள் என்ன சொல்லுவாங்க? அவங்க எங்களை ஏமாத்தி எடுத்துட்டாங்க. மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்பது வயிற்றில் இருக்கும் போதே கர்த்தர் கொடுத்த வார்த்தை. ஏசா என்ன சொல்றான்? அவன் மோசம் போக்கி எடுத்துட்டான். மோசம் போக்கி எடுத்துக்கொண்டவன் என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான். மோசம் போக்கி ஏமாத்தி. கர்த்தர் தான் அவன் ஆசீர்வதிக்கிறார். ஆனாலும் அது இன்னும் வெளியே தெரியல. அப்படி ஒரு சிறை எப்படிங்க இருக்கும்? நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒண்ணு கேட்டு வாங்கும் போது இப்படி ஒருத்தங்க வந்து சொன்னா எப்படி இருக்கும்? இவன் ஏதோ எங்கேயாவது இல்ல, நம்ம கிட்ட ஒண்ணு இல்லைன்னா என்னங்க உங்களுக்கு வழியே திறக்கலையான்னு கேட்பாங்க. அவங்க கஷ்ட காலத்துக்கு நமக்கு ஒரு வழி தந்துடும். திறந்ததும் எங்க இருந்து அடிச்சு மாத்தினான்னு தெரியலையே அப்படிமாங்க. இது யாக்கோபை தொடர்ந்த அடையாளம். மோசம் போக்கி ஏமாத்தி எடுக்கிறவன். இன்னொரு அடையாளம் உண்டு. யாக்கோப லாபான் வீட்டில் வேலை பார்க்கும்போது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டும் 31:1 வாசிங்க. பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு. இதுதான் தாங்க முடியல. எங்கள் தகப்பனுடைய செல்வத்தினாலே பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான். கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு, இரவும் பகலும் உழைக்கிறாரு. ஆனாலும் மாமனார் தயவுல வாழ்றவன் தானே நீ. லாபானுடைய பிள்ளைங்க சொல்றாங்க, என் தகப்பனுடைய பொருளினால தாங்க முடியல. என்ன ஆண்டவரே, அப்ப என் வாழ்க்கைய சாட்சியாவே இருக்காதா? வீட்டுக்கு போனா ஏசா சொல்றான். இப்ப சாட்சி சொல்ல உங்க வீட்டில் யாக்கோபு வீட்டில் ஒரு சர்ச்சை நடக்குன்னு வைங்களேன். யாக்கோபு சாட்சி சொல்லணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். அடுத்து மைக்கு வாங்கி ஏசா சொல்லுவான், இவன மாதிரி ஒரு கள்ளை கிடையாதுமா. சரி, அங்க பிரச்சனைன்னு மாமா வீட்டுக்கு வந்து இங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் வெறும் கோலும் கையுமாய் வந்தேன், இப்போ 2 பரிவாரம் கர்த்தர் எனக்கு தந்தார்னா லாபானின் பிள்ளைங்க கோரஸ் பாடுவாங்க, அடுத்து காணிக்க பாடல். என் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் என்ன ஆண்டவரே இது? இதுதான் சிறையிருப்பு. உன்னுடைய ஆசீர்வாதம் சரியானதாய் அங்கீகரிக்கப்படல பார், அது சிறையிருப்பு. இது மாறணும், அவர் கை வைக்கணும். யாக்கோவோடு பேசினார், இன்னும் யாக்கோவ் மேல கை வைக்கல. அவர் பிரியம் வைத்து தான் கை வைப்பார். அவர் பிரியம் வைத்துன்னா யாக்கோபு வந்து நிக்கிறான் திக்கற்றவனா. இந்த இடத்துல வந்து அப்பாவை சொல்லல, தாத்தாவை சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. நான் யாக்கோபு, நான் யாக்கோபு. திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவான். எத்தனையோ அடையாளத்தில் வந்தது போதும். இன்னைக்கு ஃபாதர்லெஸ் பீப்புளுக்கு அவர் தான் ஃபாதர், ஹெல்ப்லெஸ் பீப்புளுக்கு அவர் தான் ஹெல்ப்பர். நீ எது இல்லைன்னு பார்க்கறியோ அந்த இடத்துல அதுவாக அவர் வந்து நிற்க விரும்புகிறார்.
ஹல்லேலூயா. பாடுங்க. எனக்கு நீர் உண்டு கலங்கின என்னை நடத்தியவே எனக்கு நீருண்டு கலங்கின என்னை நடத்தியவே உடைத்தே உருவாக்கினே செச்சித்தே சீர்படுத்தினே உடமிட்டே பிரித்தே ஆமென். ஹல்லேலூயா. தேவன் பிரிய வைக்க நான் யாரா வந்து நிக்கணும் தெரியுமா? திக்கற்றவன். ஒரு ஆலயத்துக்கு 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒரு பரிசேயன், ஒரு ஆயக்காரன். பரிசேயன் தன் நீதியை முன்பாக வைத்து நிற்கிறான். ஆயக்காரன் திக்கற்றவனா நிற்கிறான். நம்ம பல நேரத்தில் நம்முடைய நீதியை முன்பாக வச்சு நிற்போம். ஆண்டவரே, எசேக்கியாவை மாதிரி நான் உமக்கு முன்பாக உண்மையுத்தமாய் நடந்ததை நினைத்துக் கொள்ளும். அதன் அர்த்தம் என்னன்னா, நான் வந்து திக்கற்றவன் கிடையாது. எனக்குன்னு கிளைம் பண்றதுக்கு ஏதோ இருக்கு. ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஊழியமாக செய்கிறேன், பார்த்துக்கோங்க. நம்ம வச்சு சில நேரத்தில் சொல்லுவோம் பாருங்க ஆண்டவர்கிட்ட. அதெல்லாம் கேட்டு ஆயக்காரன் கண்களை ஏறெடுக்க துணியாமல். பேதுரு படகு நிறைய மீன்கள் இருந்த போதும் தன்னை ஒரு திக்கற்றவனாய் அவர் பாதத்தில் வைத்தான். அப்பா, நான் பாவி, என்னை விட்டு. எனக்கு 2002 கிருபையினால அபிஷேகம் கிடைச்சு. அபிஷேகம் கிடைச்சி கொஞ்ச நேரத்தில் எழுப்பி போயிட்டேன். ஏன்னா இனி இருந்து ஒருவேளை ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிட்டார்னா, அதனால ஒரே ஓட்டமா ஓடிட்டேன். அபிஷேகம் கிடைச்சது யார்ட்டையும் சொல்லவும் இல்லை. 2007 கடைசியில் ஊழியத்துக்கு கூடாது. எனக்கு அப்போ அந்நிய பாஷை நான் பேச மாட்டேன். எனக்கு அந்த கிஃப்ட் இல்லை. ஏன்னா நம்ம தான் எழும்பி ஓடிட்டோமே. பருப்பூத்தி சாப்பிட்டுட்டு வேலையை மூடக்கூடாது. அடுத்து வரோம், கடைசி வர்றது வரை இருந்தா நம்ம போறோம். எனக்கு கிடைக்கல உன்னை யார் இலையை மூட சொன்னா? ஆனா ஊழியத்துக்கு வந்தாச்சு, ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சு ஆராதனை நடத்தும் போது எல்லாரும் அந்நிய பாஷையில பேசும்போது நம்ம ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, க்ளோரி, அதுக்கு மேல ஓடாது. இனி சொல்ல முடியுமா யார்ட்டையாவது போய், எனக்கு அந்நிய பாஷை கிஃப்ட் இல்லை, கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தாருன்னு? அதனால சைலண்டா இருந்துட்டேன். 2008 அபிஷேக ஆராதனை இதே மாதிரி ஆகஸ்ட்ல அன்னைக்கு ஒரு நாள் நடக்கும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடக்கும். நான் 1ஆம் தேதியிலேருந்தே ஃபாஸ்டிங். எனக்கு அந்த கிஃப்ட், எனக்கு ஊழியம்னு வந்தாச்சு, இனி அந்த கிஃப்ட் இல்லாம முடியாது. 1ஆம் தேதியிலேருந்து ஃபாஸ்டிங்னா நான் சொல்லலை. என் லைஃப்ல அதுக்கப்புறம் நான் அப்படி இருக்கல. அவ்வளோ ஃபாஸ்டிங் வச்சுக்கோங்களேன். இருந்து கரெக்டாக ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இங்கே ப்ரேயர் நடந்து காலை 6 முதல் மாலை 6 மணி வரை. காலையில் ஒரு 7-8 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துட்டேன். ஒரு 12 மணி, ஒரு 11 மணிக்கு எங்கள் அப்பா வந்து அந்த அனாயிண்டிங் செஷன் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்க ஆரம்பிக்கும் போது நான் பின்னாடி சேர்ல உட்காந்துருக்கிறேன். சர்ச்சில் உள்ளவங்களுக்கு தெரியும் நான் ஊழியத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு. ஆனால் நான் எதுக்கு உட்காந்துருக்கிறேன்னு எனக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். இதை யார்ட்டையும் சொல்ல முடியாது. அப்போ அப்பா கூப்பிட்றாங்க, அபிஷேகம் வேணும்னுங்கிறவங்க முன்னாடி வாங்க அப்படின்னு. ஐயா, இப்போ நான் முன்னாடி போனால் எல்லாரும் பார்ப்பாங்க. என்ன பண்ண தெரியுமா? பின்னாடி இருக்கிற பசங்களாம், வா உள்ள ஃப்ரெண்டில் போன்னு சொல்லி அவங்கள அப்படியே கூட்டிட்டு ஃப்ரெண்டில் போய் அப்படியே நிற்கிறேன். மக்கள் நினைச்சாங்க நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ண போய் நிற்கிறேன் அப்படின்னு. அப்படி போய் நிற்கிறேன். அப்படி நிற்கும்போது ப்ரேயர் நடக்குது.
நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, 2002 ஆயத்தமே இல்லாம வந்து உட்கார்ந்ததும் என்ன கர்த்தர் தொட்டார். என்னை தொட்டு தான் அபிஷேகம் பண்ணார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ். என் மேல ஒரு கை வந்து அப்படி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படி இருந்துச்சு. என்னை தொட்டு அபிஷேகித்தார். என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வாயை திறந்து தேவனை துதிச்சது அப்பதான் 12th படிக்கும்போது. அந்த கை வந்து கொஞ்ச நேரம் என் அப்படி இருக்கும். எனக்கு தாங்க முடியல. கண்ணை திறந்து பார்க்கவா, எனக்கு அந்த கையையும் பார்க்கணும், அவர் அந்த கையை எடுக்கவும் செய்யணும். அப்படி ஏன்னா நான் வந்து ஆயத்தத்தோடு அப்படி வந்து சும்மா உட்காந்து அப்படி இருக்கிறேன். இருந்து ஃபியூ செகண்ட்ஸ்ல அப்படி கையை வச்சாரு பாருங்க. என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். அப்படி நினைச்சேன், சும்மா வந்து உட்காந்தப்பவே கையை வச்சார். இது 1ஆம் தேதியிலிருந்து ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன். இன்னைக்கு என்னெல்லாம் வைக்க போறாருன்னு தெரியல. உட்கார்ந்து இருந்து அப்படி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் இன்னொரு தம்பி ஸ்பீடா ஓடி வரான். சர்ச்சுக்குள்ள ஓடி வந்து என் பக்கத்தில் இருக்கிறான். நான் அவனை எப்படி பார்த்தேன், டேய் நான் 1ஆம் தேதியிலிருந்து இருக்கேன், நீ அது இல்லாம இன்னைக்கு காலையில இருந்து இருக்கிறேன், நீ பிரேயர் தொடங்கி 10 நிமிஷம் கழிச்சு வந்து உக்காந்துட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தியான்னு சொல்லிட்டு அப்படி அவனை நக்கலா பார்த்துட்டு நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே, இதுக்காக தான் காத்திருந்தேன். அவன் வந்து இருந்த 5 நிமிஷம் ஆகல, அவன் நிரம்பி, நம்ம ஃபெயிலானா கூட ஃபீல் பண்ண மாட்டோம், ஆனா பக்கத்தில் இருக்க பாஸ் ஆயிட்டானா. எனக்கு ஃபாஸ்டிங் எல்லாம் போச்சு. நான் எதுக்கு இதை சொல்றேன், நான் அந்த திக்கற்றவன், எனக்கு பொக்குன்னு ஆயிட்டு. அவன் வந்து அப்படி நிரம்புறான், நிரம்பி, ஏன்னா எனக்கு அவனை தெரியும், அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவன் நிரம்புறான், நிரம்பி கொஞ்ச நேரம் ஆகல அந்நிய பாஷையில பேசுறான். போச்சு போ. எனக்கு எல்லா நம்பிக்கையும் அந்த டைம் நான் கத்துனேன் பாருங்க, ஒரு கத்து. எங்க அப்பா உண்டு அன்னைக்கு, எங்க அம்மா உண்டு, என் சகோதரர்கள் உண்டு, ஆனா அனாதை போல கத்துனேன் அன்னைக்கு. அன்னைக்கு இந்த நாவை தொட்டார், இன்னைக்கு பயன்படுத்துகிறார். அந்த 1 மணிக்கு அந்த செஷன் முடியுது, 12:50 என் நாவை தொட்டார். என்னை கத்த வைக்கிறது வரை வெயிட் பண்ணிட்டு இருந்தார். என் நீதி எல்லாம் ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட நான் என்னெல்லாம் கிளைம் பண்ணிட்டு இருந்தானோ அது எல்லாத்தையும் மாத்தினேன். ஆண்டவரே, நான் இதுக்காக இவ்வளவு நாள் ஃபாஸ்டிங் இருந்தேன். அந்த எண்ணம் முதல்ல அட்டி வாங்குது. ஏன்னா இவன் வந்து வாங்கிட்டான். இல்லைன்னா நான் இன்னைக்கு அதை தான் சொல்லி கிளைம் பண்ணிட்டு இருப்பேன். மொத்தத்தில் ஒருத்தன் வந்து மொத்த சாப்டரையும் க்ளோஸ் பண்ணிட்டான். அதனால எனக்கு எதையுமே சொல்லி திக்கற்றவன், திக்கற்றவன். ஆண்டவர்கிட்ட அப்படிதான் நிக்கணும். இனியும் இந்த திகைப்பு தொடரக்கூடாது, இந்த துயரம் தொடரக்கூடாது, இந்த பழிப்பு தொடரக்கூடாது. திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவான். ஆண்டவர்கிட்ட அப்படிதான் நிக்கணும். சாலமோன் ஆலயம் கட்டும் போது என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 47 முதல் 50 வரை உள்ள வசனங்கள். அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து, தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து தங்களை சிறைபிடித்துக் கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாம நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு
உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளையை மீறிய அவர்கள் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறவர் அவர்களுக்கு இரங்கத்தக்கதான இரக்கத்தை என்ன இரக்கம் பாருங்க. யார் யார் நமக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்க இறங்கத்தக்கதான இரக்கம் இருக்கு. இப்ப தேவ இரக்கத்துல இதுவும் ஒண்ணு. சிலருடைய டார்ச்சர் தாங்க முடியாதுல்ல, திடீர்னு அவங்க வந்து இறங்குவாங்க. இறங்கத்தக்கதான இரக்கம். குடும்பத்துல சரி, தேசத்துல சரி, பார்வோன் எவ்வளவு இருதயத்தை கடினப்படுத்தினான். எகிப்தியர் எவ்வளவு கொடூரமானவர்கள். கடைசியில் இஸ்ரவேலர் புறப்படும் போது ஒவ்வொரு வீட்டில் போய் அந்த பொண்ணெல்லாம் கேட்கும் போது எல்லாத்தையும் கொடுக்கறாங்க. இதுதான் இறங்கத்தக்கதான. நீங்க எவ்வளவு கேட்டோம், சில உங்களுக்கு வர வேண்டிய நன்மை கூட தரமாட்டோம்னு பிடிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல இந்த இரக்கத்தை தேவன் விளங்க பண்ணும் போது அவங்க தந்துருவாங்க. தந்துட்டு இருந்து ஃபீல் பண்ணுவாங்க, அது வேற. இவங்க அனுப்பி விட்டுட்டு ஃபீல் பண்ணாங்கல்ல, இவங்களை எப்படி நம்ம அனுப்பி விட்டுட்டோம். ஏன்னா அந்த இடத்துல என்ன விளங்குச்சு? இறங்கத்தக்கதான இரக்கம். உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன், சேலரி, சுதந்திரம், சொத்து எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறாங்களா? இறங்கத்தக்கதான இரக்கம் இருக்கிறது. கர்த்தர் அதை கிடைக்க பண்ணுவார். என்னில் நான் உணர்வடையணும், நான் வந்து நிக்கணும். என்னப்பா அசீரியன் போலியா? இல்லப்பா, அவங்க எல்லாம் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனாலும் 2 பரிவாரங்களை உடையவனாய் இருந்தும் யாக்கோபு திக்கற்றவனாய் நிற்கிறான். எனக்கு யாருண்டு கலங்கின என்னை நடத்தியது யார்? கண்களை மூடி எல்லாரும் கண்களை முடிந்தால் முழங்கார் படிட்டு என்னை நடத்திய உடைத்தீர் சேமம் ரோலரதனரா ரீமம் ராத்தனரா புடமிட்டி புதிதாக்கினே பிரித்தே பிரியாதிருந்தே ஆமே. எனக்கு யாரும் கலக்கின என்னை நடத்திய ஒரு 3 to 5 minutes நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். திக்கற்றவனை போல இப்ப நம்ம ஆண்டவருடைய இரக்கத்துக்காக கெஞ்ச போகிறோம். முடிந்தால் அப்படி 2 கைகளை உயர்த்தி திக்கற்றவனை போல அப்படி ஆண்டவரை நோக்கி பாரு. ஆன்லைன்ல பார்க்கிறவர்கள் இந்த நேரத்தில் திக்கற்றவன் போல அப்படியே சமூகத்தை நோக்கி பாரு. எனக்கு உங்களை விட்டா ஒண்ணு கிடையாது. நமக்கு ஒத்தாசை வேற எங்கிருந்து வராது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்தே வரும். அவர் உன் காலை தள்ளாட விட்டார். திக்கற்றவனை போல் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு. இந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தில், சிறையிருப்பிலிருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தில்.
சிறையிருப்பிலிருந்து விடுதலை இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல சிறையிருப்பிலிருந்து விடுதலை, விடுதலை, விடுதலை இயேசுவின் நாமத்தில். மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறவரே, மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறவரே, மனப்பூர்வமாய் நம்முடைய ஜனத்தை விட்டு இந்த திகைப்பு, இந்த துயரம், இந்த பழிப்பு நீங்குவதாக, 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 நீங்குவதாக. திகைப்பு, துயரம், பழிப்பு இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே இப்பொழுது, இப்பொழுது நீங்குவதாக, நீங்குவதாக. சகபாபரா சமலகரோ, சிறையிருப்பு கட்டு அவிழ்கிறது. சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. சகபரபலரப சபலபரோ, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். சிறையிருப்பின் கட்டு, சிறையிருப்பிலிருந்து விடுதலை, விடுதலை, விடுதலை. இனி ஒரு நாளில் அல்ல, இன்றே, இன்றே, இன்றே. அந்த பயத்தின் ஆவியை கர்த்தர் எடுத்து போடுகிறார், துயரத்தின் ஆவியை எடுத்து போடுகிறார், பழிப்பின் ஆவியை எடுத்து போடுகிறார். எத்தனை காலம் நிந்தையை சுமக்கிறாய் சகோதரி, எத்தனை காலம் பயந்து பயந்து வாழ்கிறாய். ஜீசஸ், ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். எஸ் லார்ட். ரெண்டு கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி, அப்பா திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான். உங்களுக்கு தெரியும்பா, எனக்கு உங்களை விட்டா யாரும் கிடையாது. இப்படி சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர்கிட்ட இப்படி சொல்லுங்க. எங்களை ரட்சிக்கிறதுக்கு நீங்க மட்டும்தான் உண்டு, எங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்க மட்டும்தான் உண்டு. எங்க எதிர்காலம் நீங்க தான்ப்பா. எங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா நீங்க மட்டும்தான் உண்டு. ஆவியானவர் இங்க அசைவாடி கொண்டிருக்கிறார். விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. கைப்பிடித்து தூக்கி விடுகிறார். தேவதூதருக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுக்கிறவர் இதோ உன் வலது கரத்தை, உன் வலது கரத்தை பிடித்து திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவான். திக்கற்றவன் உம்மிடத்தில். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை மனப்பூர்வமாய் என்ன நீங்க ஃப்ரீயா லவ் பண்ணணும். ஆண்டவர், I love you Jesus. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்து அச்சத்தின் இயேசு இல்லா உடைத்தீ, உடைத்தீ அப்பா, சிக்ஷித்தீர் சமம்ரோ புடமிட்டே பிரித்தே ஆமென். எனக்கு யாருண்டப்பா உங்களை தவிர, உங்களை தவிர எனக்கு யாருண்டாண்டவரே. என்னை நடத்தி
ஏசப்பா எனக்கு திக்கற்றவன், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயரே, உம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்ப மாட்டீரோ? இந்த திகிலுக்கும் இந்த துயரத்துக்கும் இந்த பழிப்புக்கும் இன்னும் பிள்ளைகள் ஆளாகாதபடிக்கு ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு ஜெயம் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. Jesus, எனக்கு நீர் உண்டு, என் எதிர்காலமே Jesus, எனக்கு நீர் உண்டு. எஸ், என் எதிர்பார்ப்பு நீங்கதான், வேறு யாரிடம் செல்வே மட்டும் யாபோக்காற்றின் கரையிலே யாக்கோபு இருந்தது போல இந்த நேரத்தில் நீங்க இருப்பீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அந்த திகைப்பு மாறினது, துயரம் மாறினது, பழிப்பு நீங்கினது. நீ யார் தயவிலோ வாழ்கிறவன் வாழ்கிறவள் அல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். யாக்கோபு மேல இருந்த நிந்தை, அவன் மோசம் போக்கி எடுக்கிறவன். யாக்கோபு என்னதான் அவனுடைய சுதந்திரத்தை கையில் வைத்திருந்தாலும் லாபானுடைய பிள்ளைங்க சொல்றாங்க, எங்க அப்பா பொருளால ஆசீர்வதிக்கப்பட்டார். இதெல்லாம் இந்த அடையாளத்தை எல்லாம் கர்த்தர் உடைக்க போறார். வேதம் உலகம் அறிய போகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென், ஆமென். உன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். என் ஆவியிலே நான் களி கூறுகிறேன். ஆவியானவர் இந்த வார்த்தையை பேச வைப்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பு சகோதரி, உன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். எத்தனை காலம் இந்த நிந்தை உன்னை தொடருகிறது, எத்தனை காலம் இந்த பழி சொற்கள் உன்மேல் இருக்கிறது, இன்று அதை துடைக்கிறார், இன்று அதை துடைக்கிறார். சகல மாமரோ Rimamrolare Sharamamrala babara bakara babara Shatanalara கர்த்தர் உண்டு. திக்கற்றவனுக்கு அவரிடத்திலே இரக்கம் பெறுகிறார். திக்கற்றவன் அவரிடத்திலே இரக்கம் பெறுகிறார். திக்கற்றவன் யாரு சொன்ன உனக்கு அப்பா இல்லைன்னு, யாரு சொன்ன உனக்கு யாரும் இல்லைன்னு, கர்த்தர் இறங்கி வந்து நிற்கிறார். துணையாளர் இறங்கி வந்து நிற்கிறார். ஓ யாக்கோபு என்னும் பூச்சியே, நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். என் நீதி வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். சமகரபலபா ரிமமரா கலரோ சொன்னதை ஜீசஸ் ஆமே சொன்னதை நம்புவே ஹalleluya நம்புவே ஷேமம்ரா தரமாமே என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லைன்னு சொல்லுங்க. ஆமென்.
என் சிநேகிதரான ஆபிரகாமின் சந்ததி நான் அவனை வெறுத்து விடல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பன் வீட்டில் தகப்பன் நம்புவே நம்பு நம்பு நம்புவே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. யாக்கோபின் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. நம்புவேன் இயேசுவை நம்புவே. மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார், மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார் சபையே. மனப்பூர்வமாய் உன்னை சிநேகிக்கிறார். I will love them freely. Yes. நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போடு நம்முடைய சிறையிருப்பை எல்லாம் திருப்பின தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திவ்ய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். எஸ், நீர் எங்கள் சிறையிருப்பை திருப்பி விட்டு திகில், துயரம், பழிப்பு உடைய பிள்ளைகளை விட்டு நீர் நீக்கி விட்டீரென உம்மை நம்பி முழுமையாக உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து உம்மை உயர்த்துகிறோம். விடுதலையோடு உம்மை மகிமைப்படுத்தி உமக்கு சாட்சிகளாய் விளங்க கிருபை செய்யும். யார் தயவில் அல்லப்பா, உங்க கிருபையில மட்டும் உடைய பிள்ளைங்க வாழ்வார்களாக. ஆமென். இவன் மோசம் போக்கி எடுத்தவன், இவன் எங்க அப்பா பொருள்னால வாழ்றவன். இந்த அடையாளம் யாக்கோபுக்கு இருப்பதை நீர் விரும்பவில்லை. எனவேதான் நீர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றி இஸ்ரவேல் மேல் அவங்க எல்லா ஆசீர்வாதத்தை வைத்து சபிக்க வந்தவன் வர சொல்லுகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்படியே உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவீராக, ஆசீர்வதிப்பீராக. சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கிற யாரா இருந்தால் ஆண்டவரே, இந்த செய்தியை நீ கேட்கும் போதே ஆண்டவர் ஒரு விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் அப்படியே நடப்பதாக. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும், சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வரும். தொடர்ந்து நாளை நடக்கிற ஜெபத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். மகிமை கனம் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.